தொடர்ந்து நம்மிடையே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் KS அழகிரி அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைகிறார். மிக்க நன்றி திரு KS அழகிரி எங்களோடு இணைந்ததற்கு. ஒரு தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு முக்கியமான கட்டத்தில் உங்கள் கூட்டணியோட பிரதான தலைவர்கள் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த கைது நடவடிக்கை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இதற்கு பின்னணி என்ன இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இந்த கைது நடவடிக்கை எதிர்பார்த்ததுதான். இது விசித்திரமான ஒன்றல்ல. இவர்கள் யோசிக்க வேண்டியது என்னவென்று சொன்னால், ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவரை, ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரை விசாரணைக்காக இரவு நேரத்தில் கைது செய்து அழைத்து செல்வது என்பது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அவர் மீது எந்த குற்றமும் நிரூபிக்கப்படவில்லை. குற்றத்தை நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள். தேச விரோத குற்றச்சாட்டு அல்லது மோசமான ஆயுதங்களை கையாண்ட விதம் இப்படி ஏதாவது இருந்தால்தான் இரவு நேரத்தில் சென்று கைது செய்ய வேண்டும், யாருக்கும் தெரியாமல் கைது செய்ய வேண்டும், அவர்களை சிறையில் அடைக்க வேண்டும் என்பதெல்லாம் விதி. ஒரு அரசியல் கட்சி தலைவரை, ஒரு அரசினுடைய தலைவரை இரவு நேரத்தில் நீங்கள் கைது செய்து நாளைக்குதான் அவரை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய போகிறீர்கள். அதன் பிறகுதான் அவர் மீது விசாரணையே நடக்க இருக்கிறது. அவர் வெளிநாடுகளுக்கு தப்பி சென்று விட முடியாது. அப்படி என்றால் நீங்கள் அவருடைய கடவுள் சீட்டை உங்களுடைய கையில் எடுத்துக்கொள்ளலாம். இப்படியெல்லாம் ஒரு சூழல் இருக்கிற பொழுது ஜனநாயகத்திற்கு புறம்பாக சர்வாதிகார நோக்கத்தோடு மோடி அரசாங்கம் இதை செயல்படுத்துகிறது என்றுதான் இந்திய மக்கள் கருதுகிறார்கள். இந்த கைது என்பது இந்திய மக்களை தட்டி எழுப்பி இருக்கிறது. இதுவரை அவர்கள் மோடியை வேறு விதமாக பார்த்தார்கள். ஆனால் இந்த கைது நடவடிக்கைக்கு பிறகு தான் யார் என்பதை மோடி மக்கள் மத்தியிலே வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறார். ஜனநாயகத்தில் இது தேவையில்லாத அம்சங்கள். எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் முதலமைச்சர் விசாரணைக்கு வரப்போகிறார். அவரை இரவு நேரத்தில் கைது செய்து அமர வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கிரிமினல் குற்றவாளியை போல அவரை அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள். இரண்டாவதாக, பாரதிய ஜனதாவை சார்ந்தவர்கள், அவர்களுடைய அமைச்சரவையில் இருக்கிறவர்கள், அவர்களுடைய மாநில அமைச்சரவையில் இருக்கிறவர்கள் யார் மீதும் இதுவரை இதை போன்ற குற்றச்சாட்டுகள், இதை போன்ற கைதுகள் கடந்த 9 ஆண்டுகளில் வரவில்லை. அப்படி என்றால் அது என்ன பொருள்? அமலாக்கத்துறைக்கு அவர்களெல்லாம் இருக்கிற இடம் தெரியவில்லையா? எதிர்கட்சிகள் தான் அவர்களுடைய கண்களுக்கு தெரிகிறார்களா? இதையெல்லாம் இந்திய மக்கள் இன்றைக்கு பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். நீங்க இந்த கருத்து தான் இன்றைக்கு இந்தியாவை மையம் கொண்டிருக்கிறது. ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லாத ஒரு மத்திய அரசு இந்த ஜனநாயகத்தை சிதைப்பதற்காக இந்த காரியங்களை செய்கிறார்கள். ஊழல் குற்றச்சாட்டு சொல்வது எளிது, அதை நிரூபிப்பது கடினம். அது இரண்டாவது கட்டம். ஆனால் ஒரு முதலமைச்சரை எப்படி கையாள வேண்டும் என்பதையாவது இவர்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இரவு நேரத்தில் அவரை குற்றவாளி போல் அழைத்து செல்வது தவறானது என்பதனை இன்றைக்கு நான் மட்டுமல்ல, இந்திய மக்களே சொல்கிறார்கள். அதை மோடி அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். உங்களுடைய CAG அறிக்கை, தணிக்கைத்துறை 7.5 லட்சம் கோடி ரூபாய் உங்களுடைய அரசாங்கத்தில் முறைகேடு நடந்திருப்பதாக பதிவு செய்திருக்கிறார்கள். வெறும் வாய்வார்த்தை அல்ல, பதிவு செய்திருக்கிறார்கள். பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார்கள். நீங்கள் நியமித்த தணிக்கைத்துறை, நீங்கள் நியமித்த CAG, அவர்கள் கொடுத்திருக்கிற குற்றச்சாட்டு, அதன் மீது நீங்கள் என்ன விசாரணை நடத்தினீர்கள்? யாரை அழைத்து விசாரித்தீர்கள்? யாரையாவது இதற்காக கைது செய்தீர்களா? அல்லது குறைந்தபட்சம் அவர்களை காவல்துறை கையில் எடுத்து ஒரு 2 மணி நேரம் 4 மணி நேரம் விசாரணை செய்கிறார்? உங்களுடைய அரசினுடைய ஒரு துறையே சொல்லிய குற்றச்சாட்டை நீங்கள் புறந்தள்ளுகிறீர்கள் என்று சொன்னால் இதை விட சர்வாதிகாரம் என்ன இருக்க முடியும்? குறைந்தபட்சம் நீங்க விசாரணை பண்ணணும்ல, நீங்க அதை செய்யல. இதெல்லாம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நாங்க அதை வன்மையாக கண்டிக்கிறோம். காங்கிரஸ் இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டிய ஒரு அரசியல் கட்சி. இந்தியா கூட்டணி இந்த தேசத்தினுடைய ஜனநாயகத்தை நிலைநிறுத்த வேண்டிய
ஒரு அரசியல் சக்தி. இவர்களை நாங்கள் புறந்தள்ள மாட்டோம், இவர்களை நாங்கள் கவனிப்போம். இப்போ தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிற சூழல்ல இந்த கைது நடவடிக்கை நடந்திருக்கு. அதுவும் இந்தியா கூட்டணியோட முக்கியமான தலைவர்கள்ல ஒருத்தர். இது பின்னடைவை ஏற்படுத்தும் நீங்க நினைக்கலைங்களா? பின்னடைவு கண்டிப்பாக வரும். அது இந்தியா கூட்டணிக்கு வராது, மோடி அரசாங்கத்திற்கு வரும். ரைட். நன்றி திரு அழகிரி. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தலைநகர் டெல்லியில் பரபரப்பு தொற்றிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பல்வேறு தலைவர்களும் இந்தியா கூட்டணி தலைவர்கள் பிரதானமாக தங்களது கண்டனங்களை தொடர்ந்து பதிவு செய்து வருகின்றனர். அந்த வகையில் தற்பொழுது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் KS அழகிரி நம்மிடையே பேசினார். அதனை நாம் கேட்டோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.